ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தி தெரிந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாடு அதை ஒருபோதும் ஏற்காது, நிதிஷ்குமாரோட பேச்சு அருவருக்கத்தக்கது அப்படின்னு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் 19/12/2023 அன்னைக்கு நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளோட 4வது கலந்தாய்வு கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஹிந்தியில் ஆற்றிய உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்குமாறு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களோட கோரிக்கையை ஆணவத்துடன் நிதிஷ்குமார் நிராகரித்ததோடு இந்த நாடு இந்துஸ்தானம் என்றும் தேசிய மொழி ஹிந்தி என்றும் கூறியுள்ளது இந்தியாவோட ஒருமைப்பாட்டிற்கும் பன்முகத்தன்மைக்கும் எதிரானதாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நிதிஷ்குமாரோட கருத்திற்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைதி காத்தது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சீமான் சொல்லியிருந்தார். இந்தியா பல தேசிய இனங்கள் இணைந்து வாழும் ஒன்றியம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுது. இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தி என்றோ ஹிந்தி பேசும் மக்களுக்கு மட்டுமே இந்தியா சொந்தமானது அப்படின்னோ அரசியலமைப்போட எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை. இந்தியாவில் இருந்தால் ஹிந்தி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற நிதிஷ்குமாரோட பேச்சு ஹிந்தி பேசாத தேசிய இன மக்கள் மீது காலங்காலமாக வட இந்திய தலைவர்கள் உமிழும் வெறுப்புணர்வோட வெளிப்பாடே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்திய ஒன்றிய அரசில் அனைத்து அதிகாரங்களையும் குவித்து நாட்டினை ஒற்றைமயமாக்கும் நோக்குடன் செயல்படும் பாஜகவோட 10 ஆண்டு கால அரசோட கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்தியா கூட்டணியும் பாஜகவை மாதிரியே ஹிந்தி பேரினவாத மனப்பான்மையோட செயல்படுறது வெட்கக்கேடானது. பாஜகவோட இந்துத்துவ கோட்பாட்டினை போலவே இந்தியா கூட்டணியின் இந்துத்துவ கோட்பாடும் நாட்டின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பதோடு பிரிவினைக்கே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாநில உரிமைகளை பறிக்கும் மதவாத பாஜக கூட்டணிக்கு மாற்று இந்தியா கூட்டணி அப்படின்றது ஏமாற்று வேலை அப்படின்றது தொடக்கத்திலேயே அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு தேசிய இன மக்கள் வாழும் நாட்டில் அடிப்படை மொழி உரிமையை கூட ஏற்க மறுக்கும் இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் ஒன்று கூடி மாநில உரிமைகளை மீட்டு தருவார்கள் அப்படின்றது வேடிக்கையானது. நிதிஷ்குமாரோட கருத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி போன்ற வட மாநில முதல்வர்களைப் போலவே தமிழ்நாடு முதல்வரும் அமைதி காத்தது அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லியிருந்தார். கடந்த வாரம் வெளிவந்த மும்பை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளோட ஹிந்தி திணிப்பு பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதைவிட பன்மடங்கு வலிமையான நிதிஷ்குமாரோட கருத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காதது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் சீமான் அவர்கள். இதுதான் மாநில தன்னாட்சியை திமுக காக்கும் முறையா? தேர்தல் கூட்டணிக்காகவும் பதவிக்காகவும் தமிழர்களோட ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புணுவை கூட அடகு வச்சிருக்க திமுகவை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. கூட்டணி கூட்டத்தில் குறைந்தபட்ச மொழி உரிமையை கூட காக்க திறனற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அடைந்து மாநில உரிமைகளை பெற்றுத்தருவார்கள் அப்படின்றது எப்படி நம்ப முடியும்? நீட் தேர்வு ரத்து, நீதிமன்றங்களில் மாநில மொழிகளில் வழக்காடும் உரிமை உள்ளிட்டவற்றில் இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஆகவே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தமது ஹிந்தி ஆதிக்க பேச்சிற்கு மன்னிப்பு கோருவதோடு தமது கருத்தினை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்தினேன் அப்படின்னு சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.